ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு என்னோட காஷிவ் இன்ஃபோடெக் சேனல்னா, ஹாய் சார், ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிக்கிறது ஒர்த்தா இல்லையா சார்? இதுதான் கேள்விங்க. சரி, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக்னா என்னன்றதை முதல்ல நம்ம பேசிடலாங்க. ஒரு முழு வெப்சைட்டை தயாரிப்பது தான் ஃபுல் ஸ்டாக்கு. அவன் வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் படிச்சுட்டு இந்த இடத்துல சர்வர் டெக்னாலஜியில் டாட்நெட்டோ, ஜாவாவோ, பைத்தானோ படிச்சுட்டு டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா பேஸ்ன்னு சொல்கிற SQL சர்வரோ, ஆரக்கிளோ, MySQLோ படிக்கிறது தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஒரு முழு வெப்சைட்டை கிரியேட் செய்து அதிலிருந்து டேட்டாவை எல்லாம் வாங்கி அது டேட்டா பேஸ்க்கு கொண்டு சென்று அதிலிருந்து கொண்டு செல்லக்கூடிய மொத்த சிஸ்டத்தையும் கற்றுக்கொள்வது தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள். இதில் வந்து இந்த சர்வர் டெக்னாலஜி வந்து டாட்நெட் வந்து ஃபுல் ஸ்டாக் டாட்நெட்டுங்க, ஃபுல் ஸ்டாக் ஜாவான்னு, ஃபுல் ஸ்டாக் பைத்தான்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாக் PHPன்னு சொல்லுவாங்க. இதில் என்னுடைய ரேங்கிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல டாட்நெட்டுக்கு தான் நான் தருவேங்க. ஃபுல் ஸ்டாக் டாட்நெட்டுக்கு தான் வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ரெண்டாவது ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஜாவாக்கு நம்ம தரலாம். அண்ட் மூணாவது ரேங்கிங் ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு தரலாம். நாலாவது ரேங்கிங் ஃபுல் ஸ்டாக் PHPக்கு தரலாங்க. இதுதான் என்னுடைய ரேங்கிங். நம்ம தம்பி ஒரு கேள்வி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கான்ட்டு. ஸோ வேலை வாய்ப்புகள் இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் மிகவும் குறைவாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் பைத்தான் அப்படின்னா வந்து ஜாங்கோ இல்லைனா ஃப்ளாஸ்க்குங்க. ஜாங்கோன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஸ்க்குன்ற இந்த ரெண்டு டெக்னாலஜி வச்சு தான் வந்து பைத்தானில் வந்து வெப் டிசைனிங் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டாட்நெட் படிங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக் ஜாவா படிங்க. அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க இப்போதைக்குங்க. மேபி ஃப்யூச்சரில் மாறலாங்க. இப்போதைக்கு ஃபுல் ஸ்டாக் பைத்தான் வந்து ரொம்ப அட்வைசபிள் டெக்னாலஜியாக எனக்கு படலைங்க. ஸோ இதுதான் என்னுடைய எண்ணங்கள்ங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ வேணும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க. அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதனால் ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணோம்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைன் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்.